உங்களுடைய கேரியர் சக்சஸ்ல உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம 80% எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் டிபெண்ட் ஆகியிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? மோஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க்ல கிரிட்டிசிசம் ஆர் ஸ்ட்ரெஸ் ஆர் கான்ஃபிளிக்ட ஃபேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அங்க இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு தெரியாமலே ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி எமோஷனலான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தானே கேக்குறீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த ஈஸி ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய எமோஷனலை ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம அந்த சுச்சுவேஷனை ஈஸியாகவும் மெச்சூர்டாகவும் ஹேண்டில் பண்ணுவீங்க. சரி, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ். நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான பிரீத்தை எடுத்து வெளியில விடுங்க. இதே போல 3 வாட்டி பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணுங்க. அடுத்ததா ப்ராசஸ். உங்களை நீங்களே கேட்டுக்குங்க, எனக்குள்ளர ஏன் இந்த ஃபீலிங்ஸை உணர்றேன், குறிப்பா என்ன ஃபீலிங்ஸ்னு அட்ரஸ் பண்ணுங்க. ஃபைனலா ரெஸ்பான்ஸ். எனக்குள்ளார இந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கங்க. நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சுச்சுவேஷனை உங்களால கிளியரா பார்க்க முடியும். நீங்க அப்படி பார்க்கும்போது தான் அந்த சுச்சுவேஷனை காமாவும் கிளாரிட்டியாவும் ரிப்ளை பண்ண முடியும். இந்த பாஸ், ப்ராசஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மெத்தடை ஒரு ஒர்க் சுச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்களுடைய மந்த் எண்ட் மீட்டிங்க, அதுவும் அந்த மாசம் டார்கெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அந்த மாசம் உங்களுடைய டார்கெட்ல 60 to 80% தான் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட உங்க பாஸ் ஆர் சீனியர் ஏன் அச்சீவ் பண்ணலன்னு கேள்வி கேட்க போறாங்க. இப்போ சுச்சுவேஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. உள்ள போனா திட்டு வாங்க போறீங்க அப்படின்னு. மீட்டிங்க்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆழமான டீப் பிரீத்தை 3 வாட்டி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு திட்டுவாங்க அப்படிங்கும் போது உங்களுக்குள்ளார என்ன ஃபீலிங்ஸ் உருவாகுது அப்படின்னு கவனிங்க. அது பயம் அல்லது கோபம், இப்படி எதுன்னு கண்டுபிடிங்க. நீங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணாததாலதான் உங்களுக்குள்ளார அந்த ஃபீலிங்ஸ் உருவாகி இருக்குன்னு அதை முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கான அப்ராப்ரியேட்டான பதிலை தயார் பண்ணிக்கிட்டு மீட்டிங்குள்ளார போங்க. உங்களுடைய பதிலை சொல்லுங்க. உங்களுடைய சீனியர் ஆர் பாஸோடைய ரியாக்ஷன் என்னன்னு கவனிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒர்க்ல ட்ரிகர் ஆக போறீங்க அப்படிங்கிறத உணரும் போது இந்த மெத்தடை முயற்சி செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் ஒன் பாஸ் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆர் பேட் இம்ப்ரெஷன்ல இருந்து உங்களை காப்பாற்றும். இதை நீங்க டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு லீடர்ஷிப் இமேஜை உருவாக்குது அண்ட் உங்களுடைய கேரியரை ஆக்சலரேட் பண்ண ப்ராப்பர் கோச்சிங் மூலமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல மாஸ்டர் ஆகலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.